بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن والاه. அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதில் இந்த மாதிரி உட்கார்ந்துருக்கும்போது அவங்களுடைய சஹாபா, அதாவது தோழர்கள், ரசூலுல்லாவை யார் நேரில் கண்டு ஈமான் கொண்டு அந்த ஈமானிலேயே உண்மையாக இருந்து கடைசி வரைக்கும் மௌத்தாகிற வரைக்கும் அந்த ஈமானோடையே இருந்தாங்களோ அவங்களத்தான் சஹாபி என்று சொல்லுவோம். சஹாபியுடைய ப்ளூரல், ஒன்றுக்கு மேலே பல சஹாபிகளை தான் சஹாபா என்று சொல்லுவோம். சஹாபா ரசூலுல்லாவை நேரில் கண்டிருக்கிறாங்க அப்படின்னா அவங்க காலத்தில் வாழ்ந்தவங்க. அது மட்டும் இல்லை, அவங்கள ஈமான் கொண்டவங்க. அப்போது சஹாபாக்களை பற்றி நாம் நினைச்சாலே ரசூலுல்லாவுடைய ஞாபகம் வரும், ஈமான் பற்றி நமக்கு ஞாபகம் வரும். மூணாவது விஷயம், அந்த ஈமானோடு தான் நாம் மரணிக்கணும். எக்காரணத்தை கொண்டு நாம் குஃப்ருக்கு போயிடக்கூடாது, அல்லாஹ்வை நிராகரிச்சிடக்கூடாது, ஈமானுக்கு எதிரான விஷயங்களில் நாம் போயிடக்கூடாது. தௌஹீத், அல்லாஹ்வையே வணங்குவதில் உறுதியாக இருக்கணும். சஹாபா எப்படி குர்ஆனை பற்றி பிடிச்சு, அதாவது குர்ஆனுடைய ஆயாத்துகளை ஓதினாங்களோ அவங்களை போல நாமளும் ஓதணும், அதை கற்றுக்கொள்ளணும், அதை வாழ்க்கையில் அமல் செய்யணும். இந்த எல்லா விஷயங்களும் நம்முடைய லைஃப்பில் ஞாபகத்துக்கணும். அதனால தான் நாம் எப்போவுமே ரசூலுல்லாவையும் அவங்களுடைய சஹாபாவையும் நம்முடைய வாழ்க்கைக்கு ரோல் மாடலாக நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா ரசூலுல்லாவுடைய வாழ்க்கை குர்ஆனாகவே இருந்துச்சு. அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்லியிருக்காங்கிறத படித்தா அப்படித்தான் ரசூலுல்லா இருந்தாங்க, நம்முடைய நபி இருந்தாங்க, நம்ம தெளிவாக சொல்லிடுவோம். ரசூலுல்லாவை தெரிஞ்சுக்கிட்டோம்னா ரசூலுல்லாவை ஃபாலோ பண்ணி வாழ்ந்தாங்கல்ல, ரசூலுல்லாவை நேரில் பார்த்து ஈமான் கொண்டு அந்த ஈமான்ல வாழ்ந்தாங்க இல்லையா, அந்த சஹாபா எப்படிப்பட்டவங்களா இருந்திருப்பாங்க அதுவும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ரசூலுல்லாவுடைய வாழ்க்கையை அப்படியே பின்பற்றி நடக்கணும் அப்படின்னு வாழ்ந்தவங்க தான் யாரு? சஹாபா ரலியல்லாஹு அன்ஹு. ரலியல்லாஹு அன்ஹு என்று சொன்னா ஒருத்தருக்கு, ஒரு சஹாபிக்கு சொல்றேன். அபூ பக்ர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு. சஹாபாக்கள்லேயே இந்த 4 பேர் ஃபர்ஸ்ட் டாப் 4, டாப் 10லே 4. முதல்ல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தான் அதில் எல்லாரை விட ஃபர்ஸ்ட். ஈமான் கொண்டதில் மட்டும் இல்லை, எல்லாரிலும் அல்லாஹ்வை வணங்குவதில் அவனுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றதுல அவங்களை யாரும் பீட் பண்ணவே முடியல. அவங்கள்ட்ட ரொம்ப போட்டி போட்டுக்கிட்டு அவங்கள விட நல்ல அமல்கள் செய்யணும், அவங்கள விட நிறைய தர்மம் செய்யணும், அவங்கள விட அல்லாஹ்வை நெருங்கறதுக்கு நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ளணும், அதை அமல் செய்யணும்னு ரொம்ப போட்டியிட்ட ஒரு யார் தெரியுமா? யார்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு. மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். ஆனாலும் உமர் ரலியல்லாஹு அன்ஹுனால அவங்கள பீட் பண்ணவே முடியல. ஏன்னா எல்லாத்துலேயும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு முதல்ல இருப்பாங்க. உண்மையா சொல்லணும்னா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு யார்ட்டையும் போட்டி போட மாட்டாங்க. ஆனால் அவங்க நேச்சர்லேயே அவங்க எல்லாத்துலேயும் முதல்ல அந்த அமலை செய்யணும் அப்படி விரும்புவாங்க. அப்படிப்பட்ட சஹாபாக்களை பற்றி தான் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தான் ஃபர்ஸ்ட், அதுக்கடுத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அடுத்து உஸ்மான், அடுத்து அலி. இப்போ 4 பேர் சொல்லும் போது நான் ரலியல்லாஹு அன்ஹு ரலியல்லாஹு அன்ஹுன்னு சொன்னேனே. ரலியல்லாஹு அன்ஹு அப்படின்னா அல்லாஹ் அவரை பொருந்திக் கொள்ளட்டும், அவர்கள் மீது திருப்தி அடையட்டும். அதாவது அல்லாஹ்வுடைய பொருத்தம், திருப்தி கிடைக்கணும் அப்படின்னு நம்ம செய்கிற துஆ அது. இது ஒருத்தரை சொல்லும்போது இப்படி சொல்லுவோம். இதே பலருக்கு சஹாபா மொத்தமாக சொல்லும்போது ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன், அஜ்மஈனா அனைவருக்கும், அல்லாஹ் அவர்கள் அனைவர் மீதும்
திருப்தி அடைவானாக. ஏன்னா அவங்க அல்லாவுக்கு பிடிச்ச மாதிரி, அல்லாவை திருப்திப்படுத்துற மாதிரி தான் வாழ்ந்தாங்க. சஹாபாக்கள் எப்படி வாழ்ந்தாங்க? அல்லாவை திருப்திப்படுத்துற மாதிரி. அல்லாவுக்கு கோபப்படுத்துற மாதிரி, அல்லாஹ் வெறுக்கிற மாதிரி வாழ்றதுனா எப்படி அப்படின்னா, இன்னைக்கு வெளியில நிறைய பாவங்கள் செய்யற மக்கள் இருக்கிறாங்கல்ல, அது எல்லாம் அல்லாவை கோபப்படுத்துற மாதிரி. அல்லாவுக்கு இணையா எதை வேணாலும் வணங்குறவங்க இருக்கிறாங்க, அல்லாவுடைய தீன் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறவங்க இருக்கிறாங்க, நபியை பின்பற்றாதவங்க இருக்கிறாங்க, பாவத்தை துணிஞ்சு தைரியமா செய்யறவங்க இருக்கிறாங்க. அது எல்லாம் அல்லாவுடைய கோபத்தை ஏற்படுத்தும். ஆனா அல்லாஹ் நம்ம மேல கருணை காட்டுறதுனால தான் உடனே அல்லாஹ் தண்டிக்கிறது இல்லை. அல்லாஹ்வுக்கு கோபத்தை ஏற்படுத்துற மாதிரியான வாழ்க்கை யார்கிட்ட இருக்குன்னா, அல்லாஹ்வை நிராகரித்த காஃபிர்கள், நிறைய முஸ்லீமா இருந்தா கூட பாவங்கள்ல அதிகமா வீழ்ந்திருக்கிறவங்க, இவங்கெல்லாம் அல்லாஹ்வை கோபப்படுத்துற மாதிரி நடக்கிறாங்க. ஆனா இதுக்கு அப்படியே மாறா சஹாபா எப்படி இருந்தாங்க தெரியுமா? அல்லாஹ்வை திருப்திப்படுத்துறது, சந்தோஷப்படுத்துறது என்னென்ன இருக்குது அது ஒவ்வொன்றையும் தெரிஞ்சு 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 செய்யறாங்க. அதான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அல்லாஹ்வுடைய நபியை அப்படியே ஃபாலோ பண்ணாங்க. ஒரு தடவை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இதே மாதிரி மஸ்ஜிதில் உட்காந்துருக்குறாங்க. அவங்களோட மற்ற சஹாபாக்கள்லாம் உட்காந்துருக்குறாங்க. ரசூலுல்லாஹ் தொழுகை முடிச்சுட்டு உட்காந்துருக்குறாங்க. இது எந்த நேரம்னா சுபுகுடைய நேரம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபுகு தொழுதுட்டு இப்படி திரும்பி உட்காருவாங்கல்ல, மக்களுக்கு பார்க்குற மாதிரி உட்கார்ந்துட்டு, இன்னைக்கு யார் நோன்பு வச்சிருக்கிறா அப்படின்னு கேட்டாங்க. எல்லாரும் அமைதியாக இருந்தாங்க. ஏன்னா யாரும் நோன்பு இல்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அன அப்படின்னு சொன்னாங்க, அதாவது நான் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது அவங்க உண்மையை சொன்னாங்க. ஏன்னா அன்னைக்கு அவங்க தான் நோன்பு வச்சிருக்கிறாங்க. அடுத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னைக்கு யாராவது ஏழைகளுக்கு தர்மம் செய்தீங்களான்னு கேட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நான் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாரும் அமைதியாக இருந்தாங்க. தொழுகு முடிஞ்சிச்சு. ஏன்னா அந்த நேரத்தில் யாரும் தர்மம் செய்ததில்லை. ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு அதுக்கு முன்னாடியே தொழுகு வர்ற வழியிலே தர்மம் செய்திருக்கிறாங்க. மூணாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யாராவது நோயாளிய நலம் விசாரிச்சிங்களான்னு கேட்டாங்க. ஒரு பேஷண்ட், உடம்பு முடியாதவர், யாராவது நலம் விசாரிச்சிங்க. நலம் விசாரிக்க ஒரு நல்ல அமல், அவங்கள பார்க்கறது, அவங்களுக்கு துஆ செய்யறது. அல்லாஹ்வோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்போ அவங்கள பார்த்து ஆறுதல் சொல்றது, லா பஸ் துஹுர் இன்ஷா அல்லாஹ். கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த துஆ? நோயாளியை பார்த்தா என்ன சொல்லணும்? லா பஸ், பரவாயில்லை, கவலைப்படாதீங்கன்னு அர்த்தம். நோ ப்ராப்ளம். துஹுர் இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நடினா சுத்தமாயிடும், அதான் நோயும் போயிடும், அல்லாஹ் பாவங்களை சுத்தப்படுத்துவான்னு அர்த்தம். இந்த மாதிரி சொல்றதெல்லாம் இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட உடனே அந்த இடத்துல எல்லாரும் அமைதியா இருந்தாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நான் அப்படின்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் அடுத்து இன்னொரு கேள்வி கேட்டாங்க, யாராவது ஜனாசாவை மையத்தை பின்பற்றி போனீங்களா? எதுக்கு? மையத்தை அடக்கம் செய்யறதுக்கு கபர்ஸ்தானுக்கு கொண்டு போவாங்கல்ல, அப்படி கொண்டு போகும்போது பின்னாடி போனீங்களா அப்படின்னு கேட்டாங்க. எல்லாரும் அமைதியாக இருந்தாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அன அப்படி சொன்னாங்க, நான் அப்படின்னாங்க. சுப்ஹானல்லாஹ், எல்லாரும் அமைதியாக இருந்தாங்க. ஏன்னா யாரும் அன்னைக்கு நோன்பு வைக்கல, யாரும் அன்னைக்கு காலையில் யாரும் இன்னும் தர்மம் செய்யலை, மிஸ்கின்களுக்கு சதக்கா செய்யலை. அன்னைக்கு யாரும் காலையில் அந்த நேரத்தில் நோயாளி நலம் விசாரிக்கலை. அன்னைக்கு காலை அந்த நேரத்தில் யாரும் ஜனாசாவை பின் தொடர்ந்து போய் அடக்கம் செய்ய போகலை. ஆனால் இதில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நான் பதில் சொன்னாங்க. அது எப்படி? அதுவும் சுபுகுடைய நேரம். நோன்புங்கிறது அதுக்கு முன்னாடி, சுபு வர்றதுக்கு முன்னாடியே நோன்பு அதாவது சுபுகிலிருந்து நோன்பு ஆரம்பிச்சிடுவோம். ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் சஹர் செய்யலாம், பாங் சொல்லப்பட்ட எல்லாம் நிறுத்திடுவோம் இல்லையா? அப்போது நோன்பு வைக்கிறது ஈஸி, ஆனால் தர்மம் செய்கிறது கொஞ்சம் கஷ்டம் தானே. ஏன்னா எப்போவுமே நைட்டு தூங்கிட்டு காலையில் எழுந்து வரும்போது நேரம் வந்துடுவோம்.
அது கூட சில சமயங்கள் நடந்துடும். ஏன்னா நம்ம பள்ளிவாசல் வர்ற வழியில் யாராவது மிஸ்கினை பார்த்தோம்னா தர்மம் செய்தரலாம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பள்ளிவாசல் வர்ற வழியில் செய்திருக்கிறாங்கன்னு அர்த்தம். அடுத்தது நோயாளி நலம் விசாரிக்கிறது. வர்ற வழியிலேயே ஒரு நோயாளியை பார்த்து நலம் விசாரிச்சு வந்திருக்கிறாங்க. மஸ்ஜிதுக்கு வர்ற வழியிலேயே உடம்பு சரியில்லாமல் இருந்த ஒருத்தரை பார்த்து நலம் அவர் வீட்டுக்கு பார்த்து நலம் விசாரிச்சு வந்திருக்காங்க. சரி, ஜனாசாவை பின்தொடர்றது அது எப்படி? அதையும் செய்திருக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு ஒருத்தர் மௌத்து, அவர் அடக்கம் பண்ணுற கபர்ஸ்தான் கொண்டு போயிருக்காங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த கபர்ஸ்தானுக்கு அவர் அடக்கம் பண்ணுறதுக்கு கூட பின்னாடி போயிருக்காங்க. ரசூலுல்லாஹ் என்ன தெரியுமா சொன்னாங்க? யாரிடம் இந்த 4 விஷயங்களும் ஒன்று சேர்ந்துருதோ அவர் சொர்க்கம் நுழைந்துருவார் அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளோ பெரிய குட் நியூஸ்! அந்த இடத்துல நாம இருந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மாதிரியே நாமும் இருந்து ரசூலுல்லாஹ் கேட்ட கேள்விக்கெல்லாம் அதே மாதிரி நாமும் பதில் சொல்லுகிற அளவுக்கு நம்மகிட்ட தகுதி இருந்து நாமெல்லாம் அந்த அமல்களை செய்திருந்து கடைசியில் ரசூலுல்லாஹ் இந்த மாதிரி விஷயத்துல யாரு இந்த 4 விஷயங்களும் ஒன்று சேர்ந்துருச்சோ அவர் சொர்க்கம் நுழைஞ்சிருவாருன்னு சொன்னா நமக்கெல்லாம் எவ்வளவு குஷியா இருக்கு, சந்தோஷமா இருக்குமா இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ். ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, அல்லாஹ்வுடைய நபி சொல்லிட்டாங்கன்னா அல்லாஹ்விடமிருந்து மெசேஜ் வராம சொல்ல மாட்டாங்க. அதானே? அப்போ அந்த குட் நியூஸ் புஷ்ரா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு சொர்க்கம் உண்டுங்கிற புஷ்ரா கிடைச்சிச்சு. இதான் சஹாபா. சஹாபா ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க அமல்களை செய்யறதுல. அதுல டாப் ஃபர்ஸ்ட் யாருன்னு கேட்டா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. எல்லா சஹாபாவுமே சொர்க்கத்துக்கு வாக்களிக்கப்பட்டவங்க. அதாவது அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு குர்ஆனிலேயே வாய்தா கொடுத்துருக்கான், ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே சொர்க்கம் உண்டு. ஏன்னா அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ரலியல்லாஹு அன்ஹும், அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான், அவர்கள் மீது அல்லாஹ் திருப்தி அடைஞ்சான். ஏன்னா அவங்க அல்லாஹ்வை வணங்குவதில் தௌஹீதுடைய அகீதாவை கற்றுக்கொண்டாங்க, படிச்சுக்கிட்டாங்க. அல்லாஹ்னா யாரு, அவருடைய பண்புகள் என்ன, அல்லாஹ்வுக்கு பிடித்த மாதிரி வாழ்றது எப்படி, அல்லாஹ்வுடைய நபியை பின்பற்றுவதுனா ஃபாலோ பண்ணுறதுனா என்ன, சுன்னானா எவ்வளோ முக்கியமானது, நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிறது மறுமையில் சொர்க்கம் போகத்தான், இந்த உலகம் அற்பமான இந்த உலகத்தில் நாம் அல்லாஹ்வுக்கு பிடிக்காத காரியங்கள் பக்கம் போகக்கூடாது, அல்லாஹ்வுக்கு பிடிக்காத செய்யக்கூடாது, அல்லாஹ்வுக்கு பிடிக்காத சாப்பிடக்கூடாது, அல்லாஹ்வுக்கு பிடிக்காத தொடக்கூடாது, ஒவ்வொன்றுத்திலும் அல்லாஹ்வுக்கு பிடிச்சதை செய்யணும், பிடிக்காத செய்யக்கூடாதுன்னு அவங்க நம்பினாங்க. அவங்க சொன்ன சஹாபா சொன்ன லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், இதைத்தான் நாமளும் சொல்கிறோம். நாம் சொல்கிறது அதையே தான் அவங்க சொல்லியிருந்தாங்க. அவங்களுடைய லைஃப் சேஞ்ச் ஆச்சு. அவங்க வாழ்க்கை முதல்ல ரொம்ப மோசமான வாழ்க்கையா இருந்துச்சு. ஆரம்பத்தில் அவங்க இஸ்லாமை ஏற்கிறதுக்கு முன்னாடி, முஸ்லீமாக இருக்க முன்னாடி அவங்க அரப் பீப்பிள். அவங்க மக்காவில் மற்ற ஊர்கள்ல எல்லாம் நிறைய இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய நபி பிறந்த ஊர் மக்கா. அந்த மக்காவிலேயே அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக ஆன பிறகு அல்லாஹ்வின் பக்கம் கூப்பிட ஆரம்பிச்ச நேரத்தில் ரொம்ப கடுமையா எதிர்த்தாங்க அந்த மக்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய நபி வெட்டுறதற்கு தயாரா இருந்தாங்க. அவங்க முஸ்லீமாக இருக்க முன்னாடி அவ்வளோ கோபம் இருந்துச்சு அல்லாஹ்வுடைய நபி மேலே. ஏன்னா அல்லாஹ்வுடைய நபியை ஃபாலோ பண்ணுறவங்க, ஈமான் கொள்றவங்க, இஸ்லாமை தழுவிட்டாங்க, ஏற்றுக்கொண்டு அமல் செய்கிறாங்கன்னா அவங்க அதுக்கு முன்னாடி அந்த அரப் பீப்புள் வணங்கிட்டு இருந்த சிலைகளை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடி அவங்கள்ட்ட எவ்வளோ கெட்ட குணங்கள் இருந்துச்சு, அந்த குணங்களை விட்டுட்டாங்க. ஹராமான சம்பாத்தியம் பண்ணுறவங்க இருந்தாங்க, வட்டி சாப்பிட்டு இருந்தாங்க, இதெல்லாம் முஸ்லீமானோன்னு விட்டுட்டாங்க. அவங்களுக்குள்ள சண்டைகள் நிறைய இருந்துச்சு. ஆனால் இஸ்லாமான பிறகு அந்த மாதிரியான வெறுப்பை வச்சுக்காம அவங்க மன்னிச்சிட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் அவங்க வாழ்க்கையில் சஹாபாக்களா ஜாஹிலியாங்கிற அறியாமை காலம், அதாவது இஸ்லாமுக்கு முன்னாடி, இஸ்லாமை ஏற்கிறதுக்கு முன்னாடி அப்படி இருந்த காலத்தில் ஃபேமிலிக்கு ஃபேமிலி சண்டை இருக்கும்.
அந்த சண்டைகள் காரணமா காலங்காலமா பல வருஷங்கள், அதாவது அப்பாவுக்கும் இன்னொருத்தருக்கு சண்டை இருக்கும், அவங்க 2 பேருக்கும் பிள்ளைகள் இருப்பாங்கல்ல, இந்த பிள்ளைங்களுக்கு அந்த 2 அப்பாக்களும் சொல்லி வச்சுருவாங்க, அந்த ஃபேமிலி நமக்கு எதிரி, ஆகவே அவங்களை நீ சும்மா விடாத, நீயும் எதிரியாவே அவங்கள வச்சுக்க, ஆக 2 பேரும் நீங்கள் எப்பவுமே நீங்கள் சண்டை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. சாகருக்கு முன்னாடி நாங்கள் இதுவரை சண்டை போட்டோம், இனிமேல் நீ சண்டை போடு. இவர் ஏன் சண்டை போடுறாரு தெரியுமா? சாகரவர் சொல்லுங்க பார்ப்போம். அவங்க அப்பா சொல்லு, அவங்கெல்லாம் நமக்கு எதிரி, விடாத, சண்டை போடு, அப்படி சேர்ந்துடாத அப்படின்னு சொல்லி செத்துருப்பாரு அவருக்கு அப்பா. அதனால அவரு இவங்க அப்பா சொன்னதுபடி இவர் ஃபாலோ பண்றாரு, இவர் பிள்ளைக்கு சொல்லுவாரு. அப்புறம் அடுத்து அவங்க பெரிய அவங்க சாகருக்கு முன்னாடி அவங்க பிள்ளைகள் சொல்லி போவாங்க. இப்படி சண்டை இருந்துச்சு அவங்களுக்குள்ள. ஆனா இஸ்லாமை ஏற்று ஈமான் கொண்டு தௌஹீத், அல்லாஹ்வே வணங்கணுங்கிற உண்மையான சரியான ஹக்கான சத்தியமான கொள்கையை ஏற்றுக்கொண்டு அவங்களுடைய லைஃப் சேஞ்ச் ஆன உடனே அதே சண்டை போட்டுக்கிட்டு இருந்த ஃபேமிலி அவங்களும் 2 பேரும் முஸ்லீம் ஆன பிறகு ஒன்று சேர்ந்துட்டாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ் உங்களுடைய உள்ளங்களை சேர்த்து விட்டான். எப்படி? பிநிஅமதிஹி, அல்லாஹ்வுடைய நிஅமத், அல்லாஹ்வுடைய பிளெஸிங், அருளை கொண்டு அவன் சேர்த்து விட்டான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப இஸ்லாமுடைய தௌஹீத் குர்ஆன் நம்முடைய உள்ளத்துல சரியான கொள்கையை கொடுக்கறத கொண்டு, இஸ்லாமை கொண்டு எல்லா கெட்ட விஷயங்களையும் நீக்கிடும், பிரச்சனைகளை நீக்கிடும். நம்முடைய வாழ்க்கையில சஹாபா எப்படி இருந்தாங்களோ அதை போல நாம இருக்கணும்னு ஆசைப்பட்டோம். பாருங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி அமல் செய்திருக்கிறாங்க, சொர்க்கம் அவங்களுக்கு கிடைச்சு. அப்ப நாம இந்த உலகத்துல வாழ்றோம்னா நம்முடைய அகீதா முதல்ல சொர்க்கத்துக்கு போகணும்னு இருக்கு. அதுக்கு நம்மை போலவே சஹாபா எப்படி இருந்தாங்களோ அவங்கள ஃபாலோ பண்ணணும். சஹாபா இருந்ததை போல நம்மை போல தான் அவங்களும் மனிதர்கள் தானே, சாதாரண மனிதர்கள் தான் அவங்களும். ஆனாலும் அவங்க ஃபாலோ பண்ணாங்களே அல்லாஹ்வுடைய நபியை, அது போல நாம ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கணும். அந்த ஆசை நமக்கு இருக்கணும். எப்பவுமே நம்ம அதில் அலட்சியமா இருக்கக்கூடாது. அப்போ அல்லாஹ் தஆலா நம்மை படைச்சிருக்கிறான் அப்படின்னா அவன் தான் நம்மையும் படைச்சிருக்கிறான், சஹாபாக்களை அவன் தான் படைச்சிருக்கான். அப்போ சஹாபா இஸ்லாமை ஃபாலோ பண்ணாங்க, அல்லாஹ்வுடைய நபியை ஃபாலோ பண்ணாங்க, நல்ல அமல்களை செய்தாங்க. அது போல நாமளும் நல்ல அமல்களை செய்யறதுக்கு ட்ரை பண்ணணும். நாமளும் அல்லாஹ்வுக்காக கெட்ட விஷயங்களை விட்டுடணும், கெட்ட குணங்களை விட்டுறணும், மற்றவங்களை மன்னிக்கணும், மற்றவங்களுக்கு உதவணும். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பாருங்க, நோன்பு வச்சிருந்திருக்கிறாங்க, ஏழைக்கு தர்மமும் செய்யறாங்க, தர்மமும் செய்யறாங்க. இன்னொரு பக்கம் ஒரு நோயாளி உடம்பு முடியாத போய் நலம் விசாரிச்சாங்க. இன்னொருத்தர் மௌத்தா போயிட்டாரு. மௌத்தா போனவருக்கு தெரியுமா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னை ஃபாலோ பண்ணி தன்னை அடக்கம் பண்ண வருவாருன்னு தெரியுமா? ஒரு மையத்துக்கு தெரியுமா? தெரியாது. ஆனாலும் அந்த மையத்துக்காக துவா செய்யறதுக்கு தொழுகை நடத்திட்டு அதை அடக்கம் செய்கிற வரைக்கும் அந்த இடத்துக்கு பின்னாடி போயிருக்காங்க. நன்மை நிறைய. இப்படி போகிறது நன்மை. நன்மைன்னு இல்லாவிட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கம் உண்டுன்னு சொல்லுவாங்களா? அப்போ பாருங்க, இறந்த ஒருத்தரே இருந்தாலும் அவருக்காக துவா செய்யறதும் அவருக்காக தொழுகை நடத்தி அவரை அடக்கம் செய்யறதுக்கு போறது கூட அல்லாஹ்விட்ட நிறைய நன்மை இருக்குது. அப்படின்னா உயிரோடு இருக்கிறவங்களுக்கு நம்ம உதவுறதும், அவங்க உடம்பு முடியாட்டி அவங்களுக்காக நம்ம துவா செய்யறதும், அவங்களுக்கு ஆறுதல் சொல்றதும், ஒருத்தட்ட கையில் பணம் இல்லை கஷ்டப்படுறாரு அப்படின்னா நம்மால் முடிஞ்சா என்ன எவ்வளோ முடியுமோ அந்த சதக்கா, மிஸ்கீனுக்கு சதக்கா கொடுக்கறதும் எவ்வளோ நன்மை. இந்த இன்சிடெண்ட்டை ஹதீஸை ஞாபகத்தில் வைங்க. ஏன்னா இங்கே கவனித்து பார்த்தீங்களா, சஹாபாக்கள் எப்படி இருந்திருக்காங்கன்னா, அதுலேயும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஸ்பெஷலான விஷயம் பாருங்க. முதல்ல அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய இபாதத்தை செய்கிறாங்க. இந்த ஹதீஸ்ல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய இபாதத்தில் 2 இபாதத்துகளை செய்திருக்கிறாங்க. யார் சொல்றீங்க? சொல்ற கை தூக்குங்க, அவசரப்படக்கூடாது. யார் சொல்றீங்க? கை தூக்குங்க.
அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸ்ல கேட்ட இந்த ஸ்டோரியில அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய இபாதத்துல 2 இபாதத்துல செய்திருக்கிறாங்க அப்படின்னு நான் சொல்றேன். சொல்லுங்க. என்ன? மௌத்து ஜகாத். ஜகாத்துங்கிறது நாம கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்கிறது. நோன்பு வைக்கிறது மௌத்து. மௌத்து எப்படி அவங்க செய்தி இபாதத்தா இருக்கும்? ஜனாசாவை ஃபாலோ பண்றது சொல்றீங்களா? நான் கேட்ட கேள்வி உங்களுக்கு புரியல. அதாவது அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய இபாதத்து, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய வணக்கத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸ்ல 2 வணக்கங்களை செய்திருக்காங்கன்னு சொன்னேன். அந்த 2 தான் என்னன்னு கேட்டேன். வெயிட் அடுத்தது நீங்க சொல்லுங்க. தொழுகையும் நோன்பும். மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அடுத்த முறை வேற சிலருக்கு சான்ஸ் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். பாருங்க, தொழுது இருக்கிறாங்க சுபுஹுடைய தொழுகை, அதுக்கு முன்னாடி நோன்போட தொழுது இருக்கிறாங்க. அப்போ இது அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய இபாதத் இல்ல? பாத்தீங்களா? அல்லாஹ் அக்பர். இதை செய்திருக்கிறாங்களா? இது மட்டும்தான் செய்தாங்களான்னா இல்ல. அடுத்து உயிரோடு இருக்கிறவங்களுக்கு செய்ய வேண்டிய 2 நன்மைகளை செய்திருக்கிறாங்க. வெயிட், சொல்லுங்க. வெரி குட், பாரக்கல்லாஹு ஃபீக்கும், மாஷா அல்லாஹ். யாரெல்லாம் இந்த ஆன்சர் சொல்லலாம்னு நினைச்சீங்கன்னா அவங்க எல்லாருக்கும் நான் துஆ செய்றேன். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அதான் உயிரோடு இருக்கிறவங்களுக்கு செய்ய வேண்டிய 2 நன்மைகள் செய்துட்டாங்க. ஒன்று, ஒருத்தர் கஷ்டத்தில் இருக்கிறாரு, அவருக்கு தர்மம் செய்துட்டாங்க. இது பண கஷ்டத்தில் உள்ளவருக்கு, புரியுதா? பண கஷ்டத்தில் உள்ளவருக்கு தர்மம் செய்துட்டாங்க. இன்னொருத்தர் உடம்பு கஷ்டமா இருக்குது ஒருத்தருக்கு, அவர் யாரு? நோயாளி, உடம்பு முடியாதவர், அவருக்கு செய்ய வேண்டிய நன்மை செய்துட்டாங்க. அது என்ன? நலம் விசாரிக்க போனாங்க, அவருக்கா துஆ செய்திருக்கிறாங்க. அப்போ உயிரோடு இருக்கிறவங்களுக்கு, அதாவது நம்மோடு இருக்கிற மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய நன்மை செய்துட்டாங்க. இதுக்கும் அல்லாஹ்ட்ட கூலி இருக்குது. இன்னொரு அமல் செய்திருக்கிறாங்க, அது இறந்து போன ஒருத்தருக்காக ஒரு அமல் செய்துட்டாங்க. எல்லாரும் சொல்லிடுவீங்க, நான் தான் மௌத்தா போனவருன்னு சொல்லிட்டேனே. மௌத்தா போனவருக்கு செய்ய வேண்டிய நன்மை செய்துட்டாங்க. அவங்களுக்காக ஜனாசாவை, அவங்களுடைய ஜனாசாவை ஃபாலோ பண்ணி போயிருக்கிறாங்க. இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க, எல்லாரையும் உயிரோடு படைத்திருக்கிறானே அந்த அல்லாஹ், அவனுக்கு செய்ய வேண்டிய நன்மைங்கிறது அவனை வணங்குறது, அதிலும் தொழுகை, நோன்பு. உயிரோடு இருக்கிறவங்களுக்கு செய்ய வேண்டிய நன்மைங்கிறது சதக்கா, உடம்பு முடியாதவருக்கு நலம் விசாரிக்கிறது. இறந்தவருக்கு செய்ய வேண்டிய நன்மைங்கிறது அவருக்காக துஆ செய்யறது. அதையும் செய்துட்டாங்க. அப்போ இதுல இருந்து இந்த ஸ்டோரியில நமக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் இருக்குது. நாம நான் தொழுதா போதும், நான் நோன்பு வச்சா போதும், நான் அல்லாஹ்ட்ட எனக்கு சொர்க்கம் கிடைச்சிரும்னு நினைக்க கூடாது. அது ரொம்ப செல்ஃபிஷ். நான் தொழுவேன், நான் நோன்பு வைப்பேன், நான் சொர்க்கம் போயிடலான் இருக்கேன். அது ரொம்ப சுயநலம், எல்லாம் எனக்கு நினைக்கிறேன். ஆனா மற்றவங்களுக்கு நம்ம செய்யணும், நம்ம தொழணும், நோன்பு வைக்கணும், நல்ல அமல்கள் செய்யணும். அதுல மற்றவர்களுக்கு நம்மால முடிஞ்ச சதக்கா செய்யணும். ஒருத்தர் உடம்புல நோயாளி நலம் விசாரிக்கணும், நேரம் நம்ம ஒதுக்கணும். இறந்து விட்டவருக்கு நம்மால் நேரம் இருக்குது, நம்மால் முடியும்னா நன்மை அல்லாஹ்ட்ட கிடைக்கும். அவருடைய ஜனாசாவை பின்தொடங்கணும், ஜனாசா தொழுகையில் கலந்துக்கணும், அடக்கம் செய்யற வரைக்கும் கூட போகணும். இது நம்முடைய ஈமான்ல அமல்கள் மூலமா அது அதிகப்படுத்துற விஷயம். ஈமான் எப்படி அதிகரிக்கும்னா நல்ல அமல்கள் மூலமா தான் அதிகரிக்கும். இது நம்முடைய அக்கீதா, நம்முடைய கொள்கை. ஈமான் இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும். எப்ப இன்க்ரீஸ் ஆகும்? யார் சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? நன்மைகளால் ஈமான் இன்க்ரீஸ் ஆகும், அதிகமாகும். வெரி குட், மாஷா அல்லாஹ். பாவங்கள் செய்தா, தீமைகள் செய்ய ஈமான் குறையும். இப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு செய்தனால அவங்களுடைய ஈமான் எப்படி ஆயிருக்கும்? நல்ல அதிகமாயிருச்சு. அதனால தான் அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு சொர்க்க நச்சை சொல்றாங்க. அப்ப சொர்க்கம் போகணும்னா ஈமான் அதிகமா இருக்கணுமா, கம்மியா இருக்கணுமா? அப்ப அதிகமாகணும்னா நம்ம நிறைய நல்ல அமல்கள் செய்யறதுல நம்ம முயற்சி செய்யணும். அதுக்கு சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது. நல்லா யோசிச்சு பாருங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சோம்பேறியா இருந்திருந்தாங்கன்னா அவங்க முதல்ல சுபு தொழுகைக்கு வந்திருப்பாங்களா? சோம்பேறி என்ன செய்வாங்க?
கொரட்டை விட்டுக்கிட்டு இருப்பான். ஏன்னா ஷைத்தான் என்ன செய்வான், நல்லா தூங்கு தூங்கு, இன்னும் நேரம் இருக்குது, தூங்கு தூங்கு தூங்க வச்சு அப்படியே பகல் காலையில் அப்புறம் எல்லாம் சுபுகு தொழுக நேரம்லாம் முடிஞ்சிடும், வக்து முடிஞ்சிடும், எழுந்தா அப்புறம் சோம்பேறியாக தான் இருக்கும். அபூபக்கர் சோம்பேறியாக இருக்குல்ல, சுபுவுக்கு வந்திருக்காங்க. அவங்க எவ்வளோ ஆக்டிவாக இருந்திருக்கிறாங்கன்னா, சுபுவுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்க நோம்பு வச்சுட்டு வந்திருக்கிறாங்க. அதாவது சஹர் செய்திருப்பாங்க. அவங்க தஹஜ்ஜுத்தும் எழுதிருப்பாங்க, தஹஜ்ஜுத்தும் தொழுதுருப்பாங்க. அப்போ தஹஜ்ஜுத் தொழுது அதே நேரத்தில் சஹரும் செய்துட்டு, சஹர் செய்யறதுன்னா நாம் நினைக்கிற மாதிரி நல்லா வெட்டிட்டு வந்திருப்பாங்களோ. இதை இப்போ சாப்பிட்டீங்களா, மாஷா அல்லா பிரியாணி, பிரியாணி நல்லா இருந்துச்சுல்ல, அந்த மாதிரி சூப்பர் பிரியாணி சாப்பிட்டுட்டு நல்லா வா ஏப்ப விட்டுவிட்டு அப்புறம் தான் தொழில் கிளம்பி வந்திருப்பாங்களான்னா, நாமெல்லாம் நம்முடைய சஹரில் அப்படி தானே இருக்குது. நல்லா சூப்பராக சாப்பிட்டுட்டு வர்றோம்ல, நம்ம ரமதானில் போவோமே, ஒரே மூக்கு முட்டி வயிறுலாம் வயிறு கொஞ்சம் ஒரு மாதிரியா பண்ணுது, எழவே முடியல, அவ்வளோ வெயிட்டு சாப்பிட்டுருக்காரு. அந்த மாதிரிலாம் சாப்பிட மாட்டாங்க சஹாபா, கொஞ்சமாக தான் சாப்பிடுவாங்க. அதுவும் சஹாபாக்கள் நிறைய பேர் பேரிச்சம்பழம் தான் சாப்பிடுவாங்க, அல்லது ரொட்டி சாப்பிடுவாங்க. அதாவது சாப்பிடவே கூடாதுன்னு இல்லை, ஏன்னா நம்ம உடம்புக்கு தேவையான அளவுக்கு சாப்பிடணும், நம்ம ஆக்டிவாக இருக்கிறதுக்கு சாப்பிடணும். நாம் சாப்பிட்டுட்டு சோம்பேறி தனியா இப்போ தூங்கினா சூப்பர் தூங்க வரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ரமதானுக்கு சகர் செய்த நிறைய பேர் என்ன செய்வாங்க, ஃப்ளாட் ஆயிடுவாங்க. சுபு கூட தொழாமல் தூங்குறவங்க இருக்கிறாங்களா இல்லையா? அவ்வளோதான். ஏன் அப்படி சாப்பிட்டா அவ்வளோதான் சோம்பேறித்தனம் வரும். அப்படியே கொஞ்சம் அப்படியே சாப்பிட்டு அப்படி அவ்வளோதான். அப்போ சோம்பேறியாக இருந்தால் நல்ல அமல்கள் செய்ய முடியாது. தேவையான அளவுக்கு சாப்பிடணும், ரொம்ப அதிகமாக சாப்பிடக்கூடாது, அதுக்காக சாப்பிடாமல் இருக்கக்கூடாது, தேவையான அளவுக்கு சாப்பிடணும். அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு ரொம்ப ஆக்டிவாக இருந்திருக்கிறாங்க. அதுவும் பாருங்க, நல்ல அமல்கள் செய்யறதுல ஆக்டிவாக இருக்கிறது. மற்றவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கறது, நோண்டுறது, கிள்றது, தள்ளி விடுறது, பயமுறுத்துறது, எதை பற்றி கவலை இல்லாமல் நம்முடைய இடத்த சுத்தம் இல்லாமல் வச்சுக்கிறது, அதில் நிறைய பேர் சோம்பேறிங்க இருக்கிறாங்க. அவங்களோட பெட்ஷீட்டை கூட வந்து மடித்து வைக்க மாட்டாங்க இருக்கிறாங்க நிறைய பேர். அந்த மாதிரி நாம் இருக்கக்கூடாது. அல்ஹம்துலில்லாஹ் நாம் இஸ்லாமை படிக்கிறோம், குர்ஆனை படிக்கிறோம், சுன்னாவை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளோ சுறுசுறுப்பாக இருப்பாங்க தெரியுமா? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண் விழிச்சாங்க, தூக்கத்துலேருந்து கண் விழிச்சாங்கன்னா எப்படி எழுவாங்க தெரியுமா? துள்ளி எழுவாங்க. அப்படி இப்போ நிறைய பேர் நம்மெல்லாம் சில நேரத்தில் இந்தா அப்படி அப்படி விழுகுது, இப்படி விழுகுது, இப்படிலாம் பண்ணுறாங்கல்ல. அப்புறம் எழுப்ப அப்படி புரண்டு போடுங்க, அப்புறம் அப்படி கவுந்து விழுகிறது, அப்புறம் உருண்டுட்டு போய் பொத்தில் கீழே விழுகிறது, இதெல்லாம். அப்புறம் என்னது துப்பட்டி பிளாங்கெட்டுக்குள்ளேயும் சுருண்டுக்கிட்டு உள்ளே ஓடிடுறது, அப்புறம் ஓடி போய் எங்கேயோ ஒளிஞ்சிட்டு தூங்குறது, எங்கேயோ குத்த வச்சுட்டு தூங்குறது. அதையெல்லாம் தாண்டி ரொம்ப கேவலமான ஒரு விஷயம் என்னன்னா, பாத்ரூம் போய் உட்காந்துட்டு தூங்குறது. எவ்வளோ ஒரு அசிங்கமான விஷயம். அதெல்லாம் நினைச்சா நமக்கே வெக்கமாக இருக்கு. அங்கே அசுத்தமாக அவ்வளோ நஜீஸ் இருக்கிற இடம், நம்ம என்னதான் தண்ணி ஊற்றி கிளீனாக வச்சுருந்தாலும் அது ஷைத்தான் இருக்கிற இடம், சரியா? நாற்றம் பிடிக்கிற இடம். நம்ம உடம்பு இருக்கிற எல்லா கழிவும் நம்ம கழிவு மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் இருக்கிறவங்க கழிவு, அல்ல வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா அவங்க கழிவு, எல்லா கழிவுமே அங்கே தான் வந்து பண்ணுற இடம். தண்ணி எடுத்து நல்லா ஊற்றி அடித்து விட்டுட்டு வரணும். அந்த இடத்துல போய் தூக்கத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணுறான்னு சொல்லிட்டு பாத்ரூம் போய் ஆள் சத்தத்தையே காணா, பாத்ரூம் என்ன ஆச்சு, கொஞ்ச நேரத்தில் தூக்கம் கொரட்டை சத்தம் வந்தால் எப்படி இருக்கும்? அப்போ அதாவது ஷைத்தான் நம்ம எப்பவுமே இந்த மாதிரி இன்ஆக்டிவாக வைக்கத்தான் விரும்புகிறான். இது எல்லாத்தையும் உடைச்சிக்கிட்டு வெளியே வந்தவங்க தான் சஹாபா ரலியல்லாஹு அன்ஹும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூக்கத்தில் விழிச்சாலே அப்படி துள்ளி எழுவாங்களாம். அது மட்டும் இல்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சோம்பேறித்தனத்தை உடைச்சி வெளிச்சு தள்ளிடுவாங்க. அல்லாஹ்வோட துவா செய்துக்குவாங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் கஸல், சோம்பேறித்தனத்தை விட்டு
அல்லாஹ்வே உன்னிடம் நான் பாதுகாப்பு திறன் துவா செய்வாங்க. நமக்கும் சொல்லி கொடுத்தாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 70 மட்டும் இல்லை, துள்ளி 70 மட்டும் இல்லை, தன்னுடைய கண்களை கசைக்குவாங்க, இப்படி இப்படி கசைக்குவாங்க, முகத்தை ஒரு தொடைப்பாங்க. பொதுவாகவே நமக்கு தூக்கத்தில் எழுந்த பிறகு இப்படி இப்படி ஒரு தொடச்சுன்னு வைங்க, இந்த இப்படி இப்படி கசக்கிட்டு இப்படி ஒரு தடவணும்னு வைங்க. என்ன ஆகுன்னு முதல்ல அந்த தூக்கத்துடைய சாயெல்லாம் போயிடும், அதை நம்ம நீக்கிடுவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி செய்வாங்க. இது எல்லாம் எப்போ வரும் நம்முடைய லைஃப்ல? நம்முடைய அக்கீதா ஸ்ட்ராங் ஆகும், நம்முடைய ஈமான் ஸ்ட்ராங் ஆகும், அதுக்கு தோண மாதிரி நல்ல அமல்கள் ஆர்வம் வரணும், ஷைத்தானை விட்டு அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு கேட்கணும், ஆயத்துல் குர்சி அதிகமாக ஓதிக்கணும், திக்ருகள் அதிகமாக செய்யணும், நல்ல விஷயங்கள்ல ஈடுபாடு காட்டணும், பாவங்கள்ல ஈடுபாடு காட்டக்கூடாது, எல்லாத்தையுமே ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதுக்காக விளையாடக்கூடாதா? இல்லை, அப்படி இல்லை. விளையாடலாம், விளையாட வேண்டிய நேரத்தில் விளையாடலாம், ஓத வேண்டிய நேரத்தில் ஓதலாம், அமல்கள் செய்ய வேண்டிய நேரத்தில் அமல்கள் செய்யணும், தொழ வேண்டிய நேரத்தில் தொழணும், மாஷா அல்லாஹ் அது எல்லாமே செய்யணும் தான். ஆனால் நம்முடைய லைஃப் ஒரு சோம்பேறித்தனமாக இருக்கிறார். சோம்பேறித்தனம் நம்ம சுபு கூட தொழ முடியாது, நல்ல அமல்கள் எதையுமே செய்ய முடியாது, ஷைத்தான் செய்வோம், அதன் மூலமாக கெடுத்துருவோம். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் இதை ஸ்ட்ராங்காக ஒரு முடிவோடு நாம் அதுக்கு தயாராகும். என்னன்னா, நாம் நல்ல அமல்கள் செய்வதில் ஆர்வமாக இருக்க வேண்டும். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி இருந்தாங்க, அது போல சஹாபா ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய நபியை நேரில் பார்த்து ஈமான் கொண்டு அந்த ஈமான்லேயே கடைசி வரைக்கும் இருந்தாங்க. ஆகவே நாம் சஹாபாக்கள் போல ஈமான் கொள்ளணும், அவங்கள போல அதே ஈமான்ல மௌத்தாகும். நம்மால இந்த உலகத்தில் இப்போ நாம் அல்லாஹ்வுடைய நபியை நேரில் பார்க்க முடியல, ஆனால் இந்த ஈமானோடு ஈமான்லேயே மரணம் நமக்கு வந்துச்சு அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வோட துவா செய்வோம், ஆமீன், நாம் நிச்சயமாக நம்முடைய நபியை பார்க்க முடியும். அதுவும் நம்முடைய நபி நேரில் அவங்களோட ஹவுலுல் கௌசர் தண்ணீரை வாங்கி குடிக்க முடியும். பெரிய மஹ்ஷர் மைதானம், மக்கள் எல்லாரும் உயிர் கொடுத்து எழுப்பப்பட்டவங்களா இருப்பாங்க, எல்லாரும் திரண்டுருவாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா விசாரணை செய்ய அந்த நாள் யௌமுல் கியாமா, அந்த நாளில் கடுமையான தாகம் இருக்கும். அப்போ அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை ஈமான் கொண்டிருந்த முஸ்லீம்கள், உம்மத்தே முஹம்மத், அதோ நாம தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ம சமுதாயம், அவங்களுடைய கூட்டம், அதில் யார் சுன்னாவை பின்பற்றி உண்மையான ஈமானோடு இருந்தாங்களோ அவங்களுக்கு சொர்க்கத்தின் தண்ணீர் கொடுப்பாங்க. சொர்க்கத்தின் தண்ணி அந்த மஹ்ஷர் மைதானத்தில், பெரிய மைதானத்தில் எல்லா மக்களையும் எல்லாம் உயிர் விடுத்து எழுப்பக்கூடிய ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய அந்த தளத்தில், அங்கே பெரிய தொட்டியில் சொர்க்கத்தின் தண்ணீர் இருக்கும். அதுதான் அல் கௌசர். அல் கௌசருங்கிற சொர்க்கத்தின் ஆற்றிலிருந்து வரக்கூடிய தண்ணீர். சொர்க்கத்தில் ஓடக்கூடிய ஒரு ஆத்துடைய பேரு அல் கௌசர். அந்த கௌசர் தண்ணீரை அல்லாஹ் தஆலா மஹ்ஷர் மைதானத்தில் இருக்கும்போது ரசூலுல்லாஹ்வுக்காக அந்த தண்ணீரை ஒரு தொட்டியில கொடுப்பாங்க, பெரிய தொட்டி. அதுல எத்தனை டம்ளர் இருக்குன்னு எண்ண முடியாது, கணக்கு இல்லாத அளவுக்கு டம்ளர்ஸ் இருக்கு. அந்த தண்ணி பாலை விட வெள்ளையா இருக்கு, தேனை விட ரொம்ப இனிப்பா இருக்கும், ரொம்ப சுவையா இருக்கும். அதை குடிச்சுட்டா அந்த சொர்க்கத்து தண்ணீரை, கௌசர் தண்ணீரை குடிச்சிட்டோம்னா தாகமே அப்புறம் வராது. மஹ்ஷர் மைதானத்தில் தாகத்தோடு இருக்கிறப்ப அந்த கோப்பையில் அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை ஈமான் கொண்டவங்களுக்கு கொடுப்பாங்க. அப்படி கொண்டிருக்கும் போது இந்த உலகத்தில் பிதஅத்துகள் செய்து அல்லாஹ்வுடைய நபிக்கு மாறு செய்து அவங்கள பின்பற்றாமல் இருந்தவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம் ஹதீஸ் கிதாபுகளில் இந்த ஹதீஸ் பதிவாயிருக்கு, சஹீஹான ஹதீஸ். பிதஅத்துக்கு செய்தவங்க, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு இல்லாததெல்லாம் மார்க்கமாக நம்பிக்கிட்டு ஃபாலோ பண்ணி மக்கள்கிட்ட அந்த மாதிரி நம்பி பிரச்சாரம் செய்து கெடுத்தவங்க இருக்காங்களா இல்லையா, அவங்களெல்லாம் துரத்தி அடிப்பாங்க. மலக்குகள் அவங்கள துரத்தி அடிப்பாங்க, அவங்களுக்கு அந்த தண்ணீர் கிடைக்காது.
ஏன்னா அவங்களுக்கு தண்டனை இருக்குது. பிதஅத்து செய்தால் அதுக்கு தண்டனை நல்லா பாதுகாக்கும். நம்ம எல்லாரையும், நம்முடைய குடும்பத்தார், நம்முடைய வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் நல்லா பாதுகாக்கும். நாம சுன்னாவை ஃபாலோ பண்ணணும். எப்படி சஹாபாக்கள் இருந்தாங்களோ அந்த மாதிரி நமக்கு அவங்க தான் ரோல் மாடல். எப்படி ரசூலுல்லாவை பின்பற்றினதுல எப்படி பின்பற்றணுமோ அந்த மாதிரி பின்பற்றியதுல அவங்க நமக்கு ரோல் மாடல். நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க, அதனால அவங்கள சலஃப்னு சொல்றோம். முன்னாடி வாழ்ந்தவங்கள சலஃப்னு சொல்லுவோம். முன்னாடியே வாழ்ந்து இறந்தவங்கள தான் சலஃப். அது சலஃப்லேயே நம்ம முதல் சலஃப் நமக்கு யாருன்னு கேட்டால் சஹாபாக்கள் தான். ஏன்னா அவங்க தான் நேரில் ரசூலுல்லாவை பார்த்தவங்க. இது நம்முடைய கொள்கை. ஆகவே தான் நம்ம சலஃப் ஆகிய அவங்க எப்படி இந்த தீனை பின்பற்றினாங்களோ, புரிஞ்சுக்கிட்டாங்களோ, அது போல் அமல் செய்யணும். பிதஅத்தான பாதையில் போகக்கூடாது, வழிகேடான பாதையில் போகக்கூடாது, வழிகட்ட கூட்டங்களோடு சேரக்கூடாது, வழிகட்டவங்களுடைய பேச்சுக்களே கேட்கக்கூடாது. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்க போகிற அந்த கௌசருடைய தண்ணீர், ஹவுதுன்னு என்ன தொட்டி, ஹவுதுல் கௌசர் அப்படின்னா கௌசருடைய தொட்டி. ஏன்னா கௌசர் தண்ணீர் அதில் இருக்கும். சொர்க்கத்தின் ஆறு, அந்த கௌசர் ஆறுடைய தண்ணீர் அதில் இருக்கும். அப்போ நாளைக்கு மறுமையில் நம்ம ரசூலுல்லாவை அப்போ நேரில் பார்ப்போம். என்னன்னா இந்த உலகத்தில் ரசூலுல்லாவை சரியாக ஈமான் கொண்டு, அக்கீதா சரியாக இருந்து, கொள்கையில் சரியாக இருந்து, அதே கொள்கையில் உறுதியாக இருந்து நாம் மௌத்தாயிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். நிச்சயமாக ரசூலுல்லாவை நாம் மக்ஷர் மைதானத்திலே பார்ப்போம். சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு அதுதான் அடையாளம். ஏன்னா யாருக்கெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கௌசர் தண்ணீரை கொடுத்தாங்களோ, அல்லாஹ் அனுமதிச்சு கொடுப்பாங்களே, அப்படிப்பட்ட அந்த தண்ணீரை வாங்கி குடிச்சவங்க எல்லாரும் சொர்க்கவாசிகள் தான், போவாங்க சொர்க்கத்துக்கு. அவங்க எல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய உம்மா, அவங்க தான் அஹ்லு சுன்னா, சுன்னாவை பின்பற்றுவாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ்விட வந்து தண்ணீர் வாங்குறதுக்கு தகுதி என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ்வை பின்பற்றி இருக்கணும். இன்னைக்கு மக்கள் என்ன செய்யறாங்க? சினிமா நடிகர்களை, ஆக்டர்ஸை, என்ன ஸ்போர்ட்ஸ் கிரிக்கெட்டர்ஸ், இப்படி அதில் ஆடிக்கிட்டு இருக்கிறவங்க, அல்ல அரசியல்வாதிங்க, பொலிட்டிக்கல் என்னது பர்சனாலிட்டிஸ் இருக்கிறாங்க, அது செலிபிரிட்டிஸ், அது யூடியூப்லையோ எது ஒளியிலையோ அப்படி இருக்கிறவங்க, இப்படிப்பட்டவங்க மார்க்கத்துக்கு முரணா, இஸ்லாமுக்கு முரணா, எதிராக நடந்துகிட்டு இருக்கிற கெட்ட வாழ்க்கை முறை அதையெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. அதெல்லாம் ஏன் ஃபாலோ பண்ணுறாங்க மக்கள் அப்படின்னா, அதன் பக்கம் போகிறாங்க, பார்க்குறாங்களா, அதில் ஈர்க்கப்படுறாங்க, அட்ராக்ட் ஆகுறாங்க. அப்போ நாம் இந்த மாதிரியான கெட்டவங்கள்ட்ட அட்ராக்ட் ஆகக்கூடாதுன்னா முதல்ல அவங்கள விட்டு விலகணும். அவங்களுடைய விஷயங்கள் எதையுமே பார்க்கக்கூடாது. அவங்கள விட்டு அவங்கள முற்றிலும் முழுக்க அவாய்ட் பண்ணணும், இக்னோர் பண்ணணும். நாம் நல்லவங்களை பார்க்கணும். நல்லவங்கன்னா முதல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வாழ்ந்தாங்க அதை பார்க்கணும். அவங்கள ஃபாலோ பண்ண சஹாபா எப்படி வாழ்ந்தாங்க அதை பார்க்கணும். உண்மைதானா இல்லையா? பாருங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஒருத்தருடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு இவ்வளோ விஷயங்கள் தெரியும். ஆக இதுதான் நம்முடைய அக்கீதா. அல்லாஹை எப்படி வணங்கணும், அல்லாஹ்வுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி அவனுடைய ரிதான திருப்தியை அடையணும் அப்படிங்கிறத சஹாபாக்களை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அவங்க அந்த மாதிரி நல்ல அமல்களை செய்ய ஆர்வம் காட்டினாங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம அப்படி இருப்போமா? அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, அல்லாஹ் தஆலா நம்முடைய அமல்கள், நம்முடைய சஹாபா எப்படி ரசூலுல்லாவை ஃபாலோ பண்ணாங்களோ அது போல் உண்மையாக உறுதியாக இருக்கணும். நல்ல அமல்கள் அதிகமாக செய்து நம்ம ஈமான் அதிகரிக்கணும். பாவங்களை விட்டு நம்ம தூரமாகணும். அல்லாஹ்வோட மன்னிப்பு கேட்கணும். அந்த பாவங்களை விட்டு விடணும். ஆக்டிவாக இருக்கணும், சுறுசுறுப்பாக இருக்கணும். காலையில் எழும்போதே ஆக்டிவாக ரசூலுல்லாவை போல துள்ளி எழுந்து நாம் அடுத்த தொழிலுக்கு தயாராகணும். நம்மளால் முடிஞ்ச நல்ல அமல்களை மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், சதக்கா செய்யணும், உதவணும், இதெல்லாம் செய்யணும். நம்மோடு இருக்கிறவங்க யாருக்காவது உடம்பு சரியில்லையா, நாம் அவங்களுக்கு நம்மால் முடிஞ்ச நன்மையை செய்யணும். என்ன அவங்களுக்கு ஹெல்ப் தேவை செய்யணும். இன்ஷா அல்லாஹ் அது எல்லாமே அல்லாஹ்ட்ட கூலியே கொடுக்கும். அதெல்லாம் சொர்க்கத்துக்கு நமக்கு வழி. இன்ஷா அல்லாஹ் அப்படி இருப்போமா? ஓகே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அல்லாஹ் தஆலா உங்கள் எல்லோருக்கும் பரக்கத் செய்வானாக. இதோடு நான் இதை நிறைவு செய்கிறேன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين.